ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிற இடத்தின் இந்த ஆரம்ப வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே மார்போடு நம்முடைய கரங்களை வைத்து சொல்லுவோம், இன்று இந்த வார்த்தைகளை எனக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தருவீராகப்பா. என் ஆவி ஆத்தும சரீரம் இந்த வார்த்தைகளினால் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, எந்த பகுதிகளெல்லாம் சிதைக்கப்பட்டு இருளுக்குள்ளும் ஆண்டவரே போராட்டங்களுக்குள்ளும் முங்கி நிற்கிறதோ அவைகளில் இந்த வார்த்தைகள் எங்களை விடுதலையாக்கி சுகப்படுத்தி சமாதானத்திற்கு ஏதுவாய் நிறுத்தி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய வார்த்தையின் கிரியைகளை ஆண்டவர் விளம்பச் செய்வீராக. சத்த எல்லை முழுவதையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குட்படுத்துகிறேன். கேட்கிற வசனங்களும் உடையது, கேட்கிற பிள்ளைகளும் உடையவர்கள், பிரசங்கிக்கிற அடியேனும் உடையவன். ஆண்டவரே, எல்லாம் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்க இவைகளுக்கு இடையிலே வார்த்தைகளை பிசகி சிதைக்கும்படி, வார்த்தைகளை திருடும்படி கெத்தனிக்கிற எந்த வல்லமைகளுக்கும் இடம் கொடாமல் ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையில் மறைத்துக் கொள்ளும். தேவ கிரியைகள் உண்டாகட்டும். அற்புத அடையாளங்களை காணச் செய். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்த வேத பகுதிக்கு நேராக சில நிமிடங்கள் நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம் பிலிப்பியரின் புஸ்தகம் அவருடைய 4வது அதிகாரம் அவருடைய 19வது வசனம் ஆதாரமாய் கொண்டு நாம் சில காரியங்களை சிந்தித்தோம். ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படியும் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி வார்த்தையை வாசித்து சிந்தித்தோம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே 2 காரியங்களை சிந்தித்தோம். ஒன்று நம்முடைய ஐஸ்வர்யம், இரண்டாவது தேவனுடைய ஐஸ்வர்யம். இந்த வசனத்தை படித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேவைகளும் நெருக்கங்களும் வரும் பொழுது அநேகர் இந்த வசனத்தை எடுத்து ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. ஆண்டவரே, என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உமக்குகந்த ஐஸ்வர்யத்தின்படியே மகிமையிலே நிறைவாக்குவீர் என்றெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. காரணம், நம்முடைய தேவையாய் நம்முடைய ஐஸ்வர்யமாய் மனிதன் பார்க்கின்ற சில ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிற அர்த்தத்தை ஆழமாய் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மாறாக நம்முடைய தேவை, நம்முடைய காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற, நம்முடைய விருப்பத்திற்கு ஏதுவாய் இருக்கிற இந்த உலகத்தின் காரியங்களிலே பெற்றுக்கொள்ளுகிறதற்காக இந்த வசனம் சொல்லவில்லை என்பதை சிந்திக்கும்படிக்கு ஆண்டவர் கடந்த வாரத்தில் நமக்கு உதவினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிலே நாம் அநேக காரியங்களை சிந்தித்து கடைசியாக ஒரு காரியத்திலே போய் முடித்தோம். என்ன? தேவனுடைய ஐஸ்வர்யம், மனிதனுடைய ஐஸ்வர்யம், இரண்டையும் நம்ம பகுத்து பார்ப்பது ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை சார்ந்து தேவ சித்தத்தை செய்கிறதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய சிந்தை, நம்முடைய ஓட்டம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய செயல்கள் எல்லாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறது? நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சித்தத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற இடத்தில் நிற்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறது போல பாவித்து கொண்டு இன்றைக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை விட்டுவிட்டு
மனிதன் உலகத்தின் ஆசாபாசங்களை பெற்றுக்கொண்டே நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு அற்பமான உலக காரியம், அழிவுள்ள காரியங்களை பிடித்து கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளை, அதனால இதை அடைந்தேன் என்று சொல்லுகின்ற காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. காரணம், அது தேவனுடைய ஐஸ்வர்யம் அல்ல. அது இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதனுக்கு தேவையான, மனிதன் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது போல மனிதனுடைய வாழ்க்கை முடியும் எல்லாம் முடிந்து போகக்கூடிய அழிவுள்ள ஐஸ்வர்யங்களை குறித்து தான் மனிதன் புகழ்த்தி உயர்த்தி மேன்மையாய் பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா எதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம்? தேவனை வைத்து, தேவனை பிடித்து உலகத்தின் மேன்மைகளை உயர்த்தி, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்ததினால நான் ஆண்டவருடையவன், ஆண்டவருடையவள், ஆண்டவரை ஏற்றிருக்கிறேன், அதனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்ளுகிறோம். அல்லேலூயா. உண்மை அதுவா என்று சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம். அதில் ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம் தெளிவாக பார்க்க முடிந்தது. வேத வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ரோமரின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 23வது வசனத்தை நாம் ஆதாரமாய் பார்த்தோம். என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யமும் இருக்கிறது, மனிதனுடைய ஐஸ்வர்யமும் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தின் பெயராலே இந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் பெருமையாய் பேசி, நாம் அதை பெற்றிருக்கிறதினாலே தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னில் நிறைவாய் இருக்கிறது என்று சொன்னால், நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. ரெண்டும் வேற வேற, ஆனா ஒன்று போல இருக்கும். அல்லேலூயா. ஒரு ரயில் என்ஜின் பயணிக்கிறதற்கு 2 வழி இருப்பு பாதை அவசியமாய் இருக்கிறது போல, அநேக நேரம் தேவனுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய காரியத்துக்கொத்த அநேக மகிமையுள்ள காரியங்கள் மனிதனுக்கு ஏற்றாற் போல ரெண்டும், தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய கனமும் மனிதனுடைய உயர்வும் ரெண்டும் இசைந்து பயணிக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் பயணிக்கிறது மனிதனுடைய ஐஸ்வர்யத்திலா தேவனுடைய ஐஸ்வர்யத்திலா என்று சொல்லுகிறது பகுத்தறிய முடியாத அளவிற்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைக்கப்பட்டு நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் மழுங்க பண்ணி தேவனுடைய அழைப்பின் அந்த மகத்துவத்தை விட்டு நம்மை வழி விலக பண்ணி விசுவாச வாழ்வின் மேன்மையை இழந்தவர்களாக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற அநேக ஆவிக்குரியவர்களை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ரெண்டும் வேற வேற பாதை, ஆனா ஒன்று போல பயணிக்கும். காரணம், தேவன் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. எனவே நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை பிடித்து இந்த உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ பல நேரத்தில் நம்ம தேவனுடைய சித்தம் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறவர்களைப் போல நமக்கு நம்முடைய இருதயம் ஒரு பிம்பத்தை காண்பித்து கொடுக்கிறது.
நீ என்ன அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நீ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயமே, நம்முடைய மனசாட்சியே தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறதை போல ஒரு பிம்பத்தை நமக்கு நம்முடைய மனசிலே பதித்து மனதை மழுங்கடிக்கப்பட்ட நிலையில தேவனுடைய சித்தத்திற்கேற்றாற் போல் ஓடுகிறது போல நயவஞ்சகமாய், வேற யாரும் அல்ல, வேற யாரும் மந்திரவாதம் செய்யறதில்லை, நமக்குள்ளே ஒரு மனசாட்சி மழுங்கடிக்கப்பட்டதாக தேவனுக்குரிய வேஷத்தை காண்பித்து நம்மை வழி விலக்கி தேவ சித்தத்துக்கு நேராக நடத்த வேண்டிய வழியில பக்கத்துல நம்முடைய சித்தத்தில் ஓடிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இதை ஒரு மனிதன் காண்பித்து கொடுக்க முடியுமானா எந்த மனிதனும் காண்பித்து கொடுக்க முடியாது. ஐயா, நீங்களும் நானும் தேவ சித்தத்தில் இல்லை, தேவனுடைய உரிய அந்த மகத்துவத்தில் இல்லை என்று சொன்னால் மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நம்ம ஓடுற ஓட்டம் எப்படி? எதையாயிலும் அடைந்து விட்டோமானால் அநேகர் சந்தோஷத்தோடு சொல்ல முடியும், நான் ஆண்டவரிடத்தில் இத்தனை மணி நேரம் ஜெபித்தேன், இந்த ஆலயத்தில் போனேன், இந்த பாஸ்டர்ட்ட போனேன், எனக்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அது அல்ல தேவனுடைய மகத்துவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல 2 விஷயத்தை புரிந்து கொள்ளணும். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிற தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். 2வது மனிதனுடைய ஐஸ்வர்யம் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். ரெண்டும் 2 இடத்துல இருக்கு, ஆனா ஒன்றாய் பயணிக்கிறது. அல்லேலூயா. தேவனும் மனிதனும் ஒன்றாய் பயணிக்கிறார்கள். மனிதன் இல்லாமல் தேவன் இல்லை, தேவன் இல்லாமல் மனிதன் இல்லை என்று சொல்லுகிற நிலையில நம்முடைய வாழ்வின் அனுதின வாழ்க்கையின் போராட்டம் அவ்வளவு இருக்கிறது. அண்ணன், தம்பி, குடும்பம், சொந்த பந்தம், பணம், உயர்வு, பதவி எதுவுமே நமக்கு இந்த உலகத்தில் சமாதானமா வாழ விடவே விடாது. அப்படி இருக்கும்போ ஒரு மனுஷனுக்கு கடவுள் அதிகமான தேவை இருக்கிறது. அதனால நாம் சிலதை என்ன செய்கின்றோம், நம்முடைய விருப்பத்தில் ஓடுகிறோம். ஆனா பேருக்கு சாட்சி சொல்ல ஆண்டவரை நமக்கு பக்கம் இழுத்து வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன, தேவனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத முதல் நம்ம பார்க்கணும். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே ஸ்தோத்திரம் சில காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 19வது வசனத்தை ஸ்தோத்திரம் அதனுடைய 19 முதல் 25 வரைக்கும் 23வது வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன என்று சொன்னால், தேவன் எப்படி அழிவில்லாதவராய் இருக்கிறாரோ அதே போல மனிதனுக்கு ஒரு மகிமையான மகத்துவத்தை கொடுக்கும்படிக்கு அவர் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி நித்திய ஜீவனை வைத்து கொண்டு காத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் எப்படி நித்தியமானவராய் இருக்கிறாரோ, தேவனை எப்படி அழிக்க முடியாதோ, அழிவில்லாதவராய் இருக்கிறாரோ அதே போல மனிதன் எப்படி இருக்கிறான், அழிவுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்ச காலத்தில் எதையாகிலும் சாதித்து, எதையாகிலும் இந்த உலகத்தில் நான் தான் பெரியவேன்னு காட்டி எப்படி எந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாலும், இந்த உலகமே கையெடுத்து வணங்கினாலும், இந்த உலகமே திரும்பி பார்த்து பெரிய செல்வாக்குடையவர்களாய் இருந்தாலும் குறிப்பிட்ட நாள்ல எல்லா ஆட்டமும் தேவனுக்கு முன்பு நின்று போகும். அல்லேலூயா. ஆடிய பலரையும் பார்த்தாயிற்று. அல்லேலூயா. இந்த உலகம் எந்த நல்லவனுக்கும் நிரந்தரமானது அல்ல,
எந்த கெட்டவனுக்கும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. வேதம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவினால் தேவன் விரும்புகின்றார். யாருக்கு? அழிவுள்ள மனுஷனுக்கு அழிவில்லாத ஒரு பாக்கியத்தை உருவாக்கி வைத்து கொண்டு அதிலே ஒவ்வொரு மனிதனும் பிரயாணப்பட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஈக்குவலா அவருக்கு பக்கத்தில் வைக்கும்படிக்கு இன்றைக்கு இருக்கிற பாவ சரீரத்தை விட்டு மாற்றி பாவமே இல்லாத ஒரு பரிசுத்த சந்ததியாக அவரோடு கூட அமர்ந்திருக்கும்படி, அவரோடு கூட வாழும்படி, அவரோடு கூட பயணிக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டு அந்த பாக்கியத்திற்கென்று அவர் அழைத்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன? அவருக்குள்ள என்ன இருக்கு? நித்தியம் இருக்கிறது. சொல்றது புரியுதா? அழிவில்லாத ஒன்று அவருக்குள்ளே இருக்கிறது. அத மனுஷன் எத்தனை கோடி இந்த உலகம் ஃபுல்லா ஆதாயப்படுத்தினாலும் அதை அடையவே. அல்லேலூயா. உலகம் பயப்படுகிறது. அந்த நாடு இந்த நாடு வல்லரசு நாடு, அதுட்டு அந்த பாம்பு இருக்கு இந்த பாம்பு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்தாய்? ஆண்டவரை அறிந்தாயே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரிய சபையிலே போனாயே, ஆவிக்குரிய சபையிலே நான் இந்த பாசுக்கு கீழே பயங்கரமான ஆராதனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னாயே, ஆனால் அதனுடைய பலன் என்ன? உடைய ஓட்டத்தின் பலன் எங்கே இருக்கிறது? உடைய ஓட்டத்தின் பலன் எங்கே இருக்கிறது? நித்திய ஜீவனுக்கு நேராக உன் கால்கள் ஓடுகிறதா? உன் சிந்தை ஓடுகிறதா? உடைய செயல்பாடுகள் நித்திய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனாய் நான் மாற வேண்டும் என்று ஓடுகிறதா? இல்லை. உலக மனுஷன் சொல்றது போல ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும், ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்கும், சொத்து பத்தெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும், ஆண்டவரே எனக்கு அதை செய்தார்னு சொல்லி ஆண்டவரையே அங்கே நித்தியத்தில் என்று கொண்டு வந்து அழிவுள்ள உலகத்தில் இணைக்கின்ற சாட்சி உங்களிடத்திலிருந்து எழும்புகிறதா? அல்லேலூயா. நித்தியத்துக்கு ஏதுவான சாட்சிகள் எங்கே? காலங்களுக்கு முன்பு பரிசுத்தவான்களாய் இருந்து பாடல்கள் பாடியவர்களை பார்த்தால் ஆச்சரியம். இன்றைக்கும் அவர்களுடைய பாடல்களிலே பாவத்திலிருந்து மீட்டார் என்று சொல்லுகிற வரிகள் அதிகமாக இருக்கிறது. நான் என்றாகிலும் ஒரு நாள் அவரிடத்தில் போவேன் என்று சொல்லுகிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் பாடல்களிலே இருந்தது. அவர்களுடைய எழுத்துக்கள் சரித்திரங்களிலே அதிகமாக எழும்பினது. அவர்கள் எழுதியிருக்கிற எழுத்துக்களிலே படித்தோம் என்று சொன்னால் அவர்கள் நித்தியத்தை குறித்து பேசி இருக்கிறார்கள். கார் வாங்கினது, வீடு வாங்கினது, ஆஸ்தி வாங்கினதை பற்றி ஆதி அப்போஸ்தலர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்காக எனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தியும் பணமும் ஐஸ்வர்யமும் அதிகாரமும் செல்வாக்கு எல்லாம் குப்பை குப்பை என்று சொல்லுகின்றான். அந்த பார்வை உங்களுக்கும் எனக்கும் வருகிறதா? இல்ல ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறாரையா, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, ஆனா நான் ஜெபம் பண்ண பிரச்சனை தீர்ந்துச்சு, போராட்டம் தீர்ந்துச்சு, எனக்கு நன்மை கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, இதற்காக நீங்களும் நானும் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? என்னை கேட்கின்ற, என்னை கவனிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். இது நான் ஒரு சபைக்காக சொல்லவில்லை. நீங்களும் நானும் பயணிக்கிற பயணம் எங்கே இருக்கிறது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நித்தியத்திற்காக உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் தான் மிக முக்கியம். அதனுடைய சில வார்த்தைகளை முன்னாடியே பார்ப்போம். அப்படின்னா ஸ்தோத்திரம், இந்த நித்திய ஜீவனை அடைகிறதற்காக அநேக காரியம் சொல்லி இருக்கிறது. அதனுடைய 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6, 2, 3, 4 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளேயாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய, இன்னைக்கு நாம் சரீரத்திலே சுமந்து கொண்டிருக்கிற உயிர் அல்ல, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நடந்த மரணத்துக்குள்ளான ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? இப்போ பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அப்படின்னா பிதாவின் மகிமை என்ன? நித்திய ஜீவன் தான் அவருடைய சொத்து. அல்லேலூயா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்காக வாழுகிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. அவர் சொன்ன தியரியே என்ன? இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகம் உங்களை குற்றம் சொல்லும், இந்த உலகம் உங்களை காவலில் போடுவார்கள். இதெல்லாம் சொல்லப்பட்டதுதான். அது நடக்கிற விஷயம் அசாதாரணமானது அல்ல. தேவனுக்காய் ஒருவன் உண்மையும் முத்தவுமாய் நித்திய ராஜ்யத்தின் பயணத்தில் ஒருவன் பயணிப்பான் என்று சொன்னால் இந்த உலகம் பகைக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தார். இதெல்லாம் நித்தியமானது ஒன்றும், நித்தியமானதை தெளிவாய் அறிந்திருந்ததனால் நித்தியத்திற்கு நேராக அவர் பயணித்தார். அவர் இதுக்காக பயப்படலை, இதுக்காக பயப்படவில்லை. ஆண்டவர் அவரை போஷித்தார். கடைசியில் அவருடைய வஸ்திரத்தை கூட ஆச்சரியமாய் பார்த்தார்கள். தையலில்லாத ஆடையை அணிந்திருந்தார் என்று சொல்லி வஸ்திரம் வரைக்கும் விசேஷமாய் தேவன் உடுத்தி வைத்திருக்கு. அல்லேலூயா. ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயம். அப்போ இந்த உலகம் பார்க்கின்ற மேன்மை எது? பங்களா, காரு, நன்மை, வீடு, சொத்து, ஏக்கர் கணக்கில், கோடி கணக்கில், பேங்க் பேலன்ஸு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உலகம் பார்த்து பயப்படுகிறது. உலகம் சொல்லுகிறது கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும். பொய். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நித்தியமா நீங்களும் நானும் வாழுகிறதற்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னதுன்னு முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது,
வேத வசனத்தை படிச்சு மெமரியில் ஏத்துறது அல்ல. ஆராய்ந்து பாருங்கள். இதில் கிடைக்கிற கடல் போன்ற விஷயங்களை பரிசுத்த ஆவியின் பலத்திலே எடுத்து ஒவ்வொரு முத்துக்களாக அதை தூய்மைப்படுத்தி அவைகளை விசேஷித்தமாய்களாய் பார்த்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை அந்த விசேஷித்தமான முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் மாறும். அல்லேலூயா. அதனால உங்களை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லலை. இந்த உலகம் உங்களை பார்த்து குற்றம் சொல்லத்தான் செய்யும், பகைக்கத்தான் செய்யும், அடிக்கத்தான் செய்யும். பைபிள் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களை காவலில் போடுவிப்பார்கள் என்று சொல்லி ஆயிற்று. இதெல்லாம் புதுசு இல்லை. அல்லேலூயா. காவல் தேடி வருகிறதும் நம்மளை போராடுகிறதும் நம்மளை தூக்கிட்டு போறதெல்லாம் புதிதல்ல. இது வேதம் சொன்ன பிரமாணம். ஒருவன் கிறிஸ்துவுக்காக தன்னை சரியாய் அர்ப்பணித்து சரியாய் பயணிப்பான் என்று சொன்னால் இதெல்லாம் நடக்கும், நடக்காமையும் போகலாம். ஆனா இது இல்ல விசேஷம். இதுக்கு உள்ள நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தேவனுக்காய் நாம் ஏன் ஓடுகிறோம்? தேவனுக்காய் ஏன் வேதத்தை சுமக்கிறோம்? ஏன் நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன்? ஏன் வேதத்தை சுமந்து ஆலயத்துக்கு போகிறேன்? ஆண்டவருக்காக நான் வாழுகிறேன். ஆண்டவருக்காக ஏன் உடன்படிக்கை பண்ணி ஞான ஸ்நானம் எடுத்தேன் என்று சொன்னா இது எல்லாவற்றுக்காக அல்ல. நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட அவருடைய பிள்ளையாய் போய் அமரும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அதை எந்த மனுஷனும் நம்ம விட்டு எடுக்க முடியாது. அல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து சொல்லும், அவன் சரியே கிடையாது, அவன் சரியே கிடையாது. ஆனால் தேவன் உங்களை தம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிற இடத்திலிருந்து அவன் சொல்றவனால ஒரு இன்ச்சு கூட கீழே கொண்டு வரவே இந்த உலகத்தில் சொல்லலாம். இன்னைக்கு உலகம் சொல்லுகிறதுல அநேக குற்றச்சாட்டுகள், அநேக பழி சொற்கள், அநேக விதமாய் எளிதாக அடுத்தவர்களை சொல்லுகின்ற அந்த நாவு விரிவாய், நாவுக்கு எலும்பில்லை. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் திரித்து பேசலாம். அப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறதினால் இந்த உலகமே நீ குற்றவாளின்னு கை சூட்டி சொல்லலாம். அதுக்காக பயப்படாதீர்கள். அல்லேலூயா. அப்படி சொல்றதுனாலயோ நீங்கள் அப்படி பழி சொன்னதுனால ஒருவேளை தண்டனையே இந்த உலகத்தில் நீங்க வாங்கலாம். பயப்படாதுங்க. அல்லேலூயா. தண்டனை உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை தான். அதை தாண்டி இந்த மனுஷ பயன்களுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது. உண்மைதானா? இந்த உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களா இருக்கலாம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய குடும்பம், பெரிய சம்பத்து, பெரிய ஏக்கர் கணக்கில் எல்லாம் இருக்கு, கோடிகள் எல்லாம் இருக்கு, எவனையும் பயப்படுத்த பலன் இருக்கு, எல்லாம் சொல்லலாம். உனக்கு ஜீவனை மட்டும்தான் அவனால பறிக்க முடியும். அல்லேலூயா. ஜீவனுக்காக பயந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னா இந்த விசுவாச வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மதத்தை பிரெட்டை கொடுத்து மதம் மாறிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படியே நடந்துரும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்துவம், நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவருடைய வாக்கு தத்துவத்தின் பொக்கிஷம். அந்த நித்திய ஜீவனுக்காக நான் ஓட வேண்டியது கட்டாயம். அந்த நித்திய ஜீவனுக்காக நீங்களும் நானும் என்ன செய்தோம்? இன்றைக்கு உலகம் போகிற போக்கு எப்படி போகிறோம் அதே போல சபைகளும் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே விழத்தள்ளும்படிக்கு பிசாசானவன் வஞ்சகமான காரியங்களிலே சபைக்குள்ளே புகுத்தி சபை இன்றைக்கு தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் பேரை வச்சு இந்த உலகத்தில் ஜெயித்திரணும். அல்லேலூயா. இதல்ல நித்திய ஜீவன். அல்லேலூயா. சொல்லிதாரே.
ஒருவருடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் தெளிவு வரும். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், தேவனுடைய ஐஸ்வர்யம் எது? நித்திய ஜீவனை அல்லாமல் அவரிடத்தில் வேற ஒன்றும் அழிவில்லாத சில காரியங்கள் அவற்றை இருக்கு. பாவம் இல்லை, அசுத்தம் இல்லை, சஞ்சலம் இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, அவமானம் இல்லை, அதெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை? அதெல்லாம் அவரிடத்தில் நாம் இந்த உலகத்துக்கு விடை சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பான சரீரமாய் நாம் மீண்டும் அந்த புதிதான நிலையிலே பிறப்பிக்கப்படும் பொழுது இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற எதுவும் நமக்கு இருக்காது. அல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. மனைவியை பற்றி கவலை, பிள்ளையை பற்றி கவலை, வீட்டை பற்றி கவலை, காரை பற்றி கவலை, சொத்தை பற்றி கவலை, இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டு, இது எதை பற்றியும் கவலை அங்கே நித்திய ராஜ்யத்திலே நித்திய சரீரமாய் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு நீங்கள் எழும்பும் பொழுது அது ஒன்றும் உங்களை வேதனைப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த மேன்மை தான் யாருக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யம்? தேவன்கிட்ட இருக்கு. மனுஷன் அது மனுஷ பையனுக்கு யார்த்தையுமே இல்லை. பாஸ்டர் மாரும் சரி, பிஷப் மாரும் சரி, எந்த ஆள்கிட்டையும் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் அது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஐஸ்வர்யம். அவற்றை அது சம்பூர்ணமாக இருக்கு. அல்லேலூயா. இப்போ மனுஷனுடைய ஐஸ்வர்யம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தேவனுடைய ஐஸ்வர்யம் நித்தியமானது, அழிவில்லாதது. இப்போ அழிவுள்ளது என்னெல்லாம், மனுஷனுடைய ஐஸ்வர்யம் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 2 மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 19 முதல் 25 வரைக்கும் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், அப்படியே நீ பூமியில இருக்கும்போ உயிரோடு இருந்த காலத்துல நீ நன்மைகளை அனுபவித்தாய். நீ எந்த அளவிற்கு எண்ணெயில அப்படின்னா நெய்களிலா கை கழுவினியோ அந்த அளவிற்கு ஈக்குவலா அதே உன் பக்கத்துல லாசரு என்று சொல்லுகின்ற ஒரு அற்பமான மனிதன் கிடந்தான். அவனுக்கு வீடு இல்லை, ஆஸ்தி இல்லை, சொத்து இல்லை, சம்பாத்தியம் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, தெருக்கோடியில உன்னுடைய வீட்டின் வாசலில் இருந்து புசிக்கிறதற்கு ஏதாயிலும் விழும் என்று சொல்லி காத்து கிடந்தான். அல்லேலூயா. வாசிக்கலாம். அதை நினைத்துக்கொள். அல்லேலூயா. இப்பொழுதோ அவன், அல்லேலூயா, 19 முதல் இப்ப வாசிங்க. 19 வாசிக்கலாம். இப்போ நீங்க பாருங்க, உலகம் மனிதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம். மனிதனுடைய ஐஸ்வர்யம் எங்க போய் நிறுத்துகிறது பார்க்கலாம். ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனிதன் இருந்தான். பாருங்க, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம், அவனுடைய உடுப்பிலேயே ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என்னுடைய வசதி என்ன தெரியுமா, அவனுடைய வஸ்திரமே ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. அவன் நடந்து வந்தா 4 தெருவில் வாசனை வீசிய திரவங்களோடு அவன் சிங்காரித்து சிங்காரமாய் புறப்பட்டு வந்தான். அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்துட்டா. அப்படின்னா பூரணமா இருந்தான். சட்டைக்கு அடிக்க ஸ்ப்ரே இருந்துச்சு, உடம்புக்கு அடிக்க ஸ்ப்ரே இருந்துச்சு, கைக்கு அடிக்க இருந்துச்சு, தனித்தனியா இருந்துச்சு. அல்லேலூயா.
முடியில அடிக்க இருந்துச்சு. எல்லாவற்றுக்கும் தனித்தனியாய் சிங்காரிக்கவும் அதை செயல்படுத்தவும் எந்த குறையும் அவனுக்கு. அதனால்தான் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆசிக்கலாம். அவன் வீட்டு பக்கத்துல லாசரு என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் தரித்திரனாய். அப்படின்னா என்ன? தரித்திரனா வேற ஒன்றும் இல்லை, பிச்சைக்காரன். நம்ம ஊர் வழக்கப்படி சொன்னா பாரு பிச்சைக்காரனா இருக்கானே பாவம் அப்படின்னு சொல்றேன் இல்லை. தரித்திரனாய் இருந்த மனிதனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் லாசருவாய் இருந்தான். அவன் தரித்திரம் மட்டும் இல்லை, அவன் உடம்பு முழுசும் எப்படி இருக்கு? புண் பருக்கள் நிறைந்தவனாய் இருக்கிறான். அவனுடைய ஐஸ்வர்யவானாயிருந்த மனுஷனுக்கு வாசல் பக்கத்திலே கிடந்து அவன் வீட்டிலிருந்து வேஸ்டா எதையாகிலும் போடும்போ அதிலிருந்து தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள ஆசையாயிருந்தவன். அவன் வீட்டில இருந்து வேஸ்ட்ல போடுற டிரெஸ் எடுத்து அவன் உடுத்திக் கொள்ளுகிறதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவன். அவன் வீட்டிலிருந்து விழுகின்ற எச்சைகளை பொறுக்கி சாப்பிடுகிற இடத்தில் லாசரு இருந்தான். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவனுடைய சூழ்நிலைமை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே நாய்கள் வந்து அவனை நக்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சரீரம் முழுவதும் இருந்த புண்களில் வந்த சீழ்களை நாய்கள் என்ன செய்தா? நக்கிற்று. வாசிக்கலாம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு சேர்க்கப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுது அங்கே இருந்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கின்றான். கொஞ்சம் தூரத்திலே ஆபிரகாமையும் பார்க்கின்றான். அவன் மடியிலே ஆறுதலாக சமாதானமா அன்னைக்கு அவன் ஐஸ்வர்யமா இருந்த ஐஸ்வர்யத்துக்கு நேர் எதிர்மாறான சந்தோஷம், சமாதான, கிருபை, தேவ சமூகம், தேவ பிரசன்னத்தோடு கூட தேற்றப்படுகிற இடத்துல ஆபிரகாமின் மடியிலே லாசரு அமர்ந்திருந்தான். அல்லேலூயா. இந்த பகுதியில் நீங்க ரெண்டையும் புரிஞ்சுக்கிடணும். ஐஸ்வர்யம் உலக மனிதனுடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு பக்கத்திலே போக முடியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளத்திலே லாசரு ஆபிரகாமின் மடியிலே இருந்தான். ஐஸ்வர்யவானோ மரித்து போன உடனே பாதாளத்திலே ஆபிரகாம் மடி இல்லாத ஒரு இடத்தில் போய் நின்று கொண்டு, ரெண்டு பேரும் போன இடம் வேற. தொடர்ந்து வாசிக்கலாம். அங்க ஆபிரகாமுக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கு. அப்புறம் ஆபிரகாம இப்பதான் அடையாளம் பார்க்கிறான். உலகத்தில் வாழும்போ ஆபிரகாம தெரியுமையா தெரியாதியா, ஸ்தோத்திர இயேசுவ தெரியுமையா தெரியாதியா. இப்ப சொல்லுகிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே எனக்கு எங்க இறங்கி. நீங்க நல்லா புரிந்து, லாசரு தன்னுடைய விரலின் நுனியை தண்ணீர்ல முக்கி என் நாவு குளிர பண்ணத்தக்க விதத்தில் ஒரு சொட்டு ஒரு துளி தண்ணீர் என் நாவு கொஞ்சம் குளிரட்டு. நாவு குளிர்கிறதற்கு அவனை ஒண்ணு அனுப்பி விடணும். வாசிக்கலாம். ஐயோ, நான் இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி கதறுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆபிரகாம் அதுக்கு பதில் சொல்றார். நல்ல கவனிங்க, வேத வசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். சபையே, ஊழியங்களே, தயவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் சொல்லுகின்றார். வாசிக்கலாம். ஆபிரகாம் அங்கே இருந்து சொல்லுகிறான், பூமியிலே உயிரோடு இருந்த காலத்திலே உன் நன்மைகளாகிய BMW, ரோல்ஸ் ராய்ஸ், ஏக்கர் கணக்கில் சொத்து, கட்டிடங்கள் எல்லாம், இன்றைக்கு சொல்லுகிற பிரபலங்கள் சொல்லுகின்ற 10,000 பேர் இருக்கிற சபை, இதெல்லாம் கட்டின ஐஸ்வர்யத்தை அடைந்தாய். அதே போல பெரிய பிரமாண்டங்களை கட்டி சேர்த்து அயோக்கியத்தின் மேல் அயோக்கியத்தை தேவன் பெயரிலே கட்டி கூட்டினாய். ஆனால் இங்கே லாசருவோ அதற்கு நேர் எதிராக துன்பங்களையே கண்டு ஊழியத்தில் நினைத்து நின்றான். தான் பிடித்த தான் தன்னுடைய வாழ்விலே அழிய முடியாத சம்பாத்தாய் அறிந்து கொண்டு சேர்த்து கொண்டு சேர்ந்து கொண்டு நித்தியத்தை லாசரு பிடித்து கொண்டான். அல்லேலூயா. நித்தியத்தை பிடிச்சு கொண்டதுனால லாசருக்கு என்ன கிடைச்சிது? உலகம், வீடு இல்லை, ஆஸ்தி இல்லை, சொத்து இல்லை, எல்லாம் இல்லாம தெருவில் வந்து நின்னான். அல்லேலூயா. இதெல்லாம் இல்லை. போ ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே எல்லாம் நீ அங்க அனுபவிச்சுட்ட, இங்க வர்றது யாரு? உலகத்தில் எல்லாத்தையும் இழந்து வெறுமையா கடவுளுக்கு கஷ்டப்பட்டவனுக்கு தான் இங்க இடம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனா மனுஷன் எதுக்காக ஓடுறான்? எப்படியாயிலும் 1 பவுன் 2 பவுன் ஆக்கிடணும், 4 பவுன் 5 பவுன் ஆக்கிடணும். அதற்காக ஒரு வீட்டை 2 வீட்டை ஆக்கிடணும். அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் உலகத்தில் இருந்து இப்போ அப்படியே வந்து வந்து சபைக்குள்ளே வந்து ஊழியர்களில் வந்து இப்போ வேற ஏதோ ஒரு லெவலில் போகுது, ஒன்றும் புரியலை. அல்லேலூயா. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை பேசுகிறதற்கு ஆள் இல்லை. பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிற போதகர்களிடத்தில் போகிறதற்கு ஆட்களும் இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு ஆட்கள் இல்லை. தேவனுடைய சித்தத்திற்கு, அந்த நித்திய ராஜ்யத்திற்காக ஓடும்படிக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. நல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் 2 ஐஸ்வர்யம் இருக்கு. தேவனுடைய ஐஸ்வர்யம் நித்தியத்தை குறித்தது. இந்த உலக ஐஸ்வர்யம் அழகா ஹாயா வாழ வைக்கும். நிறைய பேருக்கு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள், ஆலயத்துக்கு வர்ற நேரத்தில் சொல்றதுக்கு நிறைய காரணங்கள். ஆனால் நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, அந்த சபையை சார்ந்தவன். எதுக்கு? அல்லேலூயா. தேவன் விரும்புகிற விருப்பத்திற்கு நீங்களும் நானும் ஆயத்தமானால் இந்த வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமானது. அல்லேலூயா. எந்த வாழ்க்கை? ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக ஓடுற இந்த வாழ்க்கையில் கண்ணை மூடி கடவுளை மட்டும்தான் நீங்கள் கண்ணு திறந்து எப்போ பார்த்தாலும் முதல்ல யார் தான் தெரியணும்? ஆண்டவரை எல்லாம் ஒன்று தெரியக்கூடாது, சபையும் தெரியக்கூடாது. அல்லேலூயா. போதகனும் தெரியக்கூடாது. உங்களை நடத்துகிறதற்கு எஜமான் ரத்தம் சிந்தி இருக்கிறார், இயேசுவை எல்லாமல் என்று தெரிகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒத்த ஐஸ்வர்யத்தில் வர முடியாதவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா சாட்சியெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். சபை சாட்சி சொல்லும் உங்களை பற்றி. நிறைய காரியங்கள் உங்களை புகழ்த்தி நோட்டீஸ் எல்லாம் ஓட்டும், மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும், இணையதளங்கள்ல எல்லாம் பெருமையா பேசும். ஆனால் அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும், எப்பா என் பேர் சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிற பெருமையோடு இந்த உலகத்தில் வாழலாம். அல்லேலூயா. அது யாருடைய வழி? மனிதனுடைய ஐஸ்வர்யம் தான், அதுவே அல்ல. அல்லாமல் தேவனுடைய ஐஸ்வர்யம் அது அல்ல. உங்க பாக்கெட்டில் இருக்கோ இல்லையோ, சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ,
நம்ம நினைக்கிறோம் சில விஷயம்லாம், இதை மட்டும் ஆண்டவர் தந்துட்டா நான் ஆண்டவருக்கு விழுந்து கும்மி அடிச்சிருவேன். தேவையே? அப்படி தேவையே? அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா தப்பாக புரிஞ்சிக்காதுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக ஓடலை, இந்த உலக ஐஸ்வர்யத்தை எப்படியாவது ஆண்டவர் பேரில் அடைஞ்சிடணும்னு போராடுறீங்க. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒன்றையும் கொண்டு வராது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி ரொம்ப கஷ்டங்க. பேசுறது ஈஸி. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது பேசுறதுக்கு ஈஸி. நான் இப்போ உங்களை பார்த்து 4 வார்த்தை இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு பேசுறது ஈஸி. ஆனால் நான் சொல்லுகிறது பேசுகிறது அல்ல. உங்களை நடத்த ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கண்காணிக்க ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உடன்படிக்கை பண்ணினது ஏன் கூட இல்லை, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி ஞான ஸ்நானத்திற்குள்ளே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். என்றைக்கு கணவனோடு கூட திருமண பந்தத்தில் உடன்படிக்கை பண்ணினீர்களோ அதே போல ஞான ஸ்நானம் எடுத்த காலத்தில் நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பண்ணின அந்த உடன்படிக்கை உடைத்து இந்த உலகம் போகிற போக்கில் நீங்கள் ஓடினீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய பலன் எங்கே போய் முடியும் என்று சொன்னார். ஐஸ்வர்யவானுடைய அந்த பலனுக்கு நேராகத்தான் ஓடுகிறது அல்லாமல் தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு நேராக உங்கள் பார்வை இன்னும் திரும்பவில்லை. உங்கள் ஓட்டம் இன்னும் திரும்பவில்லை. உங்களுடைய பயணம் இன்னும் திரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேரம் வேகமாக போகுது, பேச நிறைய இருக்குது. நேற்றைக்கும் பாதியில் வந்து நின்று இன்னையும் பாதியில் வந்து நிற்கி. இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், தேவனுடைய ஐஸ்வர்யம் அவருக்கொத்த மகிமைத்தானே ஒழிய நாம் விரும்புகின்ற இன்றைக்கி நம்ம எல்லாரும் இன்றைக்கி சபைகள் ஊழியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் என் பிரச்சனை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் தீர்த்துறணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. என் கடன் பிரச்சனையை மட்டும் ஆண்டவர் தீர்த்துறணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. நான் எப்படியாவது அவனை விட அவளை விட ஒரு மார்க் கூட எடுத்துடணும்னு ஓடுகிறோம். அவன் வீட்டை விட நான் ஒன்னாகிலும் அடுத்த நிலையில கூடுதலா இருக்கணும் ஓடுகிறோம். அல்லேலூயா. அதை ஓடுறதுக்கு எதை பிடிச்சுக்கிறோம்? நித்தியமான தேவனை பிடித்துக் கொள்ளுகிறோம். எப்படி? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில வருகிறதற்கு முன்பு நான் இப்படி இருந்தேன், ஆனால் ஆண்டவரை பிடித்த பிறகு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தார். இதுக்காகவா ஆண்டவர் ரத்தம் சிந்தினார்? அல்லேலூயா. இதற்காகவா ஆண்டவர் ரத்தம் சிந்தினார்? இந்த சாட்சியை உங்களுக்குள்ளிருந்து எழும்ப பண்ணுகிறதற்காகவா ஆண்டவர் ரத்தம் சிந்தினார்? அதுதான் உலகத்திலே அநேகர் சொல்றானே, நான் அந்த இடத்துக்கு போனேன், நான் என்னுடைய வேண்டுதலை செய்தேன், வீட்டில் வரும்போ என் வீடெல்லாம் தங்கமா இருந்து அவனும் சொல்லதான் செய்யறான். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை. அழிவுள்ள உன்னுடைய சரீரத்தை அழிவில்லாத தேவனுக்கொத்த சரீரமாக தேவனுக்கொத்த மகிமையுடையதாய் மாற்றும்படிக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதுக்கு பணம் ஒரு தடை இல்லை, உன் வாழ்க்கை முறை ஒரு தடை இல்லை, உன்னுடைய குறைச்சல் ஒரு தடை இல்லை, உன்னுடைய எந்த காரியமும் அந்த வாழ்வுக்குள்ளே உன்னை தேவன் நடத்துகிறதற்கு எதுவும் தடை இல்லை. அப்படி தடை இல்லாதிருக்க நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோம்? இது மட்டும் என் வாழ்க்கையில மாறிட்டுன்னா ஆண்டவரே நான் சபைக்கு மணி கட்டி தூக்குவேன். அல்லேலூயா. சபையில நான் கல்லு பதிப்பேன், சபையில நான் கீபோர்டு வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் சபை பார்த்து சந்தோஷப்படும். அந்த சகோதரியா அந்த சகோதரனா ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணாயா, அவனுக்கு ஆண்டவர் தாராளம் கொடுத்தாரு, அதனால என் சபைக்கு நிறைய தர்ற ஒரு குடும்பமாகும். அல்லேலூயா. நிறைய கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு உன்னை ஆண்டவர் அழைக்கவில்லை.
என்னை எதற்கென்று ஆண்டவர் அழைக்கவில்லை, ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்திற்காக ஓடுகின்ற பயணம் எந்த மனுஷனுக்குள்ளே எல்லாம் வரும்? நித்தியத்திற்குண்டான பய உணர்வு யாருக்கு இருக்கிறது? நித்திய தேவனிடத்தில் நித்தியமாய் போய் சேர வேண்டும், அங்கே பங்கடைய வேண்டும் என்று சொல்லுகிற உணர்வு யாருக்குள்ளே இருக்கிறது என்பதுதான் தேவனுக்கு பயம். தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். உனக்கு கார் வாங்கி தர்றதோ ஆஸ்தி வாங்கி தர்றதோ இந்த உலகத்தில் நித்தியமா வச்சுட ஆண்டவர் அழைக்கவில்லை. அதனால அவருக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் ஒண்ணுமே. ஏன் இதை சொல்றேன்னா துக்கத்தோடு தான் சொல்றேன். அநேக நேரம் நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டு ஆண்டவரை உலகத்துக்கு நேரம் இழுத்து அவரை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். எனக்கு அதை நிறைய பேர் போதித்தும் கொண்டு வருகிறார்கள். நீங்களும் நானும் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே பிலிப்பியர் 4:19 வந்துருங்க. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:19 வந்துருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனத்தின் அர்த்தத்தை தெளிவா நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் பாவ அசுத்த குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நித்தியமான நிலையில் பரிசுத்தம் அவருக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய பரிசுத்தத்துக்கு நேராய் மகிமையில் மாற்றும்படிக்கு என்ன செய்கிறார்? அந்த நிறைவு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கே ஒழிய நம்ம சொல்றது போல கடனை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார் அதுக்கல்ல. தேவைக்கு கொடுப்பார். அதனால குறை வைக்கிற ஆண்டவரும் இல்லை. வேதவசனம் தெளிவாய் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்க பின்னாடி தேவைக்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் பிடிச்சு போற ஒரு வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. அந்த வாழ்க்கை அநேகர் கொஞ்ச நாட்கள் போன பிற்பாடு அதை இழந்துருவாங்க. நீங்க இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு தேவையில் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் என்ன செய்யணும் நீங்க கேட்கணும். அதுக்கு தான் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு எதுவாய் நீங்கள் நடத்தப்படுறதுக்கு அதுதான் உங்களுக்கு உதவும். இல்லை நான் சபையில் போய் இதை செய்வேன் அதனால எனக்கு இந்த பிரச்சனை மாறும்னு சொன்னால் உங்களை போல ஒரு முட்டாள் இல்லை, நம்மை போல ஒரு மடையர்கள் இல்லை, நம்மை போல தேவனை மகிமையான தேவனை அசுத்தப்படுத்துகிறதற்கும் அவரை இழிவுபடுத்துவதற்கும் நம்மளை போல ஒரு ஜென்மமே இல்லைன்னு சொல்லலாம். அல்லேலூயா. மனிதனுடைய ஐஸ்வர்யம் தான் காரு பங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஐயோ இது இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற எல்லாமே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம். அதை நீங்கள் வச்சுட்டு போனாலும் நாளைக்கு யார் எப்படி கொண்டு போகிறாங்க தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் வளர இன்று முதல் பிரயாசப்படுவோம். நித்தியத்திற்காக ஓட பிரயாசப்படுவோம். நித்தியத்தை சுமக்க பிரயாசப்படுவோம். நித்திய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கங்களும் செய்திகளும் உணர்வுகளும் சபைகளை விட்டு மாற்றப்பட்டு போயிட்டு கடைசி காலம் எச்சரிக்கிறேன். கொரோனா வந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இல்லை, கொரோனா நமக்கு ஒரு அடையாளம். அவர் சொல்லியிருக்கிறார், யுத்தங்களின் செய்தியும் வரும்போ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், டைம் கிட்ட வந்துட்டு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வருகிறது. கொரோனாவிலே நம்ம சமாளிக்க முடியல அப்படின்னா வேதம் சொல்லுகின்ற ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வருகிறது. இப்பவே நெருங்கி வந்துட்டு டெக்னாலஜி எல்லாம் அதுக்கு தான் போகுது. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுகிற நிலையில ஒவ்வொரு மனிதனும் கண்காணிக்கப்படுகின்ற இடத்திற்கு உலகம் நகருகிறது. எதற்கென்று சொன்னால் நீங்கள் கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் வருகிறது. மரணத்தை எதிர்பார்ப்பார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மரணத்தை விரும்புவார்கள். ஆனால் மரணம் கிட்டி வராத ஒரு காலத்திற்குள்ளே உலகம் போகும்.
உயிரோடு எழுப்பி ஒருவேளை கொண்டு வரலாம், பயப்படாதுங்க. அதெல்லாம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. மரணம் வரக்கூடாத ஒரு காலம் வருகிறது. ஆனால் அந்த காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? கொடுமையான காலம். நீங்க நினைச்சதை செய்ய முடியாது, நீங்க விரும்புகிறதை செய்ய முடியாது. தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் துன்புறுத்தப்படுவீர்கள். இன்றைக்கு பார்க்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உங்களை பார்த்து போலீஸ் வர்றதும் ஆளு வர்றதும் தேடி வர்றதும் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை கண்காணித்து உபத்திரவப்படுத்துகிறது. இதிலும் கொடுமையான கொடுமையின் காலங்கள் இந்த உலகத்தில் வரும். அவைகளிலே நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டு நித்திய ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறும்படிக்கு நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒரு பார்வை தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு நேராய் திரும்பியாக வேண்டும். சபையே, தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக, தேவைக்காக, வேலைக்காக, பணத்துக்காக தேடுவாயானால் உன்னை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நித்தியத்திற்காக உன்னை ஒப்பு கொடுத்தாயானால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் பலனாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நேரம் கடந்து போயிற்று. தொடர்ந்துள்ளதே அடுத்த வாரங்களில் சிந்திப்போம். தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் தெளிவாக வசனத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது, ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வின் தேவைகளை பூர்த்தீகரிப்பது அல்ல உம்முடைய ஐஸ்வர்யம். மாறாக ஆண்டவரே, அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை, ஆண்டவரே, மரணத்துக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை, அந்த மரணத்திலிருந்தும் ஆண்டவரே அநித்தியமான வாழ்விலிருந்தும் நித்தியமான தேவனுக்கு ஈக்குவலாக, நித்தியமான அழிவில்லாத தேவனுக்கு சமமாக என்னையும் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்கொத்த அந்த சாயலிலே என்னை உண்டாக்கும்படிக்கு, என்னை சிருஷ்டிக்கும்படிக்கு என்னை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிலே நான் ஓட, அந்த அழைப்பிலே நான் பயணிக்க இந்த உலகத்தில் எனக்கு நீர் வேண்டுமே. கேளுங்க, சபையில பெரிய ஆள் ஆகிறது அல்ல ஆண்டவர் அழைத்த அழைப்பு. சபையில ஒரு பெரிய ஸ்தோத்திர கூட்டத்திற்கு பொறுப்பாகிறதற்கு அல்ல ஆண்டவர் உங்களை என்னை அழைத்தது. சபையில ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் ஆகிறதற்கு அல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தது. ஒரு சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டர் போஸ்டிங் வாங்குகிறதற்கு அல்ல, அந்த சபையில ஒரு பெரிய லீடர் ஆகிறதுக்காக அல்ல, பொருளாளரோ செக்ரட்டரியோ ஆகிறதற்கு அல்ல ஆண்டவர் அழைத்தது. தேவனோடு கூட அவருக்கொத்த சாயலிலே நீங்களும் நானும் மாற்றப்படும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எங்கேயோ கிடந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், பாவத்துக்குள்ளே கிடந்தோம், நம்மை ஆண்டவர் தேடி வந்தார் அல்லவா? அப்படிப்பட்ட அசுத்தத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து அவரை போல மாற்றும்படிக்கு நம்மேலே கரிசனை கொண்டு நம்மிலே வெளிப்பட்டாரே. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, அந்த வழியில என்ன நடத்தணுமே, தேவனுடைய ஆண்டவரே ஐஸ்வர்யத்துக்கு ஏற்ற வழியில என்ன நடத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் நான் ஓடிவிடக் கூடாது, பயணிச்சுவிடக் கூடாது ஆண்டவரே. அதன் முடிவோ மரண வழி, மரண வழி, மரண வழி. அதுல நான் ஓடிடக் கூடாதுப்பா ஆண்டவரே. இந்த உலகம் வேஷம் கட்டி காத்திருக்கிறது, அந்த வேஷத்திலே நான் ஆண்டவரே இடறி போய்க்கூட கூடாதுப்பா, இடறிடக்கூடாது. சபைகளில் ஒரு விசை கூட உயிர்ப்பிப்பீராக. சபைகளிலே அறியாமையில் கிடக்கிற ஜனங்களை ஆண்டவர் கட்டுவீராக. அறியாமையில் கிடக்கிற ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வரட்டும், நித்தியத்தில் சேரட்டும். ஆண்டவரே, மனமிறங்குங்க ஆண்டவரே. அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் ஓடி போகிறதற்கு திரள் கூட்டம் இருக்குப்பா, ஆனால் நித்தியத்திற்கோ ஆள் இல்லை, நித்தியத்துக்கோ ஆள் இல்லை. என்னை கேட்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு தாயே, தகப்பனே, நித்தியத்திற்காக நீ ஓட வேண்டியது இந்த நாட்கள். இந்த நாட்கள் ஐஸ்வர்யத்திற்காக ஓடுகிற நாட்கள் அல்ல. எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் சேர்த்து சேர்த்து கட்டி வைக்கிற நாட்கள் அல்ல, கடைசி நாட்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிற்று.
அதற்கான எல்லா அடையாளங்களும் உலகத்தில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இயற்கை அழிவுகள், பேரழிவுகள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னது போல நடந்து கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய வருகை நெருங்கி விட்டது. ஆயத்தமாகுங்கள், நித்தியத்திற்கு ஆயத்தமாகுங்கள். நீங்களும் நானும் அழிவில்லாத அந்த நித்தியத்திற்கு சேர்க்கப்படும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி இருக்கிற இடத்தில் எழுந்து நின்றவர்களாக ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, ஓ ஜெபத்தை கேட்கும் எங்கள் ஜீவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே. ஓ ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் பெயரால், ஆண்டவர் பெயரால் கிறிஸ்துவுக்கு விரோதமான உலக ஐஸ்வர்யங்கள் இவர்களை ஒட்டி நிற்கிறது. ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல ஆண்டவரை ஒட்டி நிற்கிற, சூழ்ந்து நிற்கிற சகல பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் ஆண்டவரை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓட ஒவ்வொரு பிள்ளைக்கும் உதவி செய்வீரா. ஊழியங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரா. ஊழியத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் ஓட நிர்பலன் செய்வீராக. தேசம் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படட்டும். எங்க கிராமத்தில் அப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்புங்கப்பா. தேவனுக்காக, தேவ சமூகத்துக்காக, நித்திய ராஜ்யத்திற்கு ஓடுகிற கூட்டத்தை எழும்ப பண்ணுங்கப்பா. இந்த உலகத்துக்கா ஓடி, உலகத்துக்கா மரித்து ஆண்டவரே இந்த உலகத்துக்கு முற்றி சொல்லுகிற வாழ்க்கை வேண்டாம். நித்திய தேவனிடத்தில் நாங்க வரும்போது நித்திய ஜீவனை பெற்று நித்திய தேவனோடு கூட மகிழ்ச்சியா என்றென்றோ இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கிராமத்தின் ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு வீடுகளுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படி செபிக்கிறேன். நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த கிராமத்தில் அநேக நல்ல ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஆண்டவர் சேர்த்து கொள்வீரா. உம்முடைய அன்பை அவர்களுக்கு விளங்க செய்யுங்கப்பா. அந்த அன்பினால் அவர்கள் தொடப்படட்டும். அந்த அன்பின் பூரணத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த பூரணம் அவர்களை நன்மைக்கு எதுவா ஆண்டவரை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு நடத்தும். ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையாவும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.